நம சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விரிந்து கிடக்கும் பல நாடுகளில் குழுமியிருக்கும் நம் கொங்கு சொந்தங்களே, உங்களை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா உங்களை இந்த 73வது ஜூம் ஆன்லைன் காணொளி நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றது. சொந்தங்களே, இந்த 73வது காணொளி நிகழ்வு ஒவ்வொரு காணொளி நிகழ்விலும் நான் கூறுவது போல் இந்த காணொளி நிகழ்வும் நமக்கு ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாகும். ஆம் சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளியிலும் ஒவ்வொரு கொங்கு திருமகனை நமது கேபிஎன் குழுமத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினராக அழைத்து அவர்களுடைய வெற்றி பாதையின் சரித்திரங்களையும் அவர்கள் நமக்கு காட்டும் நல்வழி பாதையையும் நம் கொங்கு சொந்தங்களுக்கு அவர்களுடைய இல்லம் தேடியோ அல்லது அவர்களுடைய அலுவலகம் தேடியோ கொண்டு சேர்ப்பது கேபிஎன் குளோபலின் ஒரு முக்கியமான பணி. அவ்வாறு இன்று இந்த 73வது காணொளி நிகழ்வில் மூட்டு வலி, அதை சார்ந்த சிகிச்சையும் அதை எவ்வாறு நாம் தடுக்க முடியும், அதாவது பிரிவென்ஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவதை, நாம் எவ்வாறு நம்மை அந்த நோயிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் என்பதை பற்றியும், நம் சொந்தங்களின் நல்ல உடல் நலம் பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய பணியாக கேபிஎன் குளோபல் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் இந்த காணொளி நிகழ்வை கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த காணொளி நிகழ்வில் நமது சிறப்பு விருந்தினராய் இங்கு நம்முடன் உரையாற்ற காத்து கொண்டிருக்கும் மருத்துவர், மனிதம் காக்கும் மருத்துவர் ஐயா டாக்டர் திருமலைசாமி அவர்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன், சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரை நிறைய நம் சொந்தங்களுக்கு பரிச்சயம் இருக்கும். அவ்வாறு பரிச்சயம் இருக்கும் சொந்தங்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். சிறப்பு விருந்தினரை பற்றி தெரியாதவர்களுக்கு இதோ நமது சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய முன்னுரை. டாக்டர் எஸ்.ஜி. திருமலைசாமி அவர்கள் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பை மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1979 முதல் 1986வது வருடம் கற்றுத் தேர்ந்தவர். டி ஆர்த்தோ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் 1989 முதல் 1991 வருடம் வரை. எம்எஸ் ஆர்த்தோ தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1992 முதல் 94 வரை. டிப்ளமோ என்பி இன் ஆர்த்தோ கவர்மெண்ட் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் சென்னை 1992 முதல் 94 வரை. எஃப்ஆர்சிஎஸ் சர்ஜரி இன் ஜெனரல் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி லண்டனில் நவம்பர் 1997வது வருடம். எஃப்ஆர்சிஎஸ் ட்ராமா அண்ட் ஆர்த்தோ டப்ளின் அயர்லாந்தில் நவம்பர் 1999வது வருடம். மற்றும் பல துறை வல்லுநராக அவர்தம் மனிதம் காக்கும் இந்த மருத்துவத் துறையில் ஆர்த்தோபெடிக்ஸ் என்ற இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் உள்ள பல பெரிய மருத்துவ நிறுவனங்களை கொண்ட அனுபவம் வாய்ந்த இன்றைய சிறப்பு விருந்தினர் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது இந்த மருத்துவத்தின் முக்கிய காரணியாக ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ட்ராமா என்பதை கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மதுரை மற்றும் கவர்மெண்ட் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் சென்னையில் அவரது அனுபவத்தை கற்றுத் தேர்ந்தவர். அவரதம் இந்த எலும்பு மாற்று மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவை முதுநிலை ட்ரெயினிங், அதாவது முதுநிலை ட்ரெயினிங்கை ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஆர்த்ரோஸ்கோபி, பெல்வி ஆக்டிபுலார் சர்ஜரி போன்றவற்றை கேம்பிரிட்ஜ் ஆர்த்தோபெடிக் ரொட்டேஷன் என்ற அந்த ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஒரு முக்கிய ஒரு அவருடைய அனுபவத்தை கற்றுத் தேர்ந்தவர். யுனைடெட் கிங்டமில் மிக அனுபவம் வாய்ந்த ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில்
மிக்க அனுபவம் வாய்ந்த ஒரு திறமைசாலி தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் மற்றும் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டாக கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டலில் 1999 டிசம்பரில் பணியாற்றினார். அன்று முதல் இன்று வரை அவர்தம் ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் ஒரு தலைமை வாய்ந்த ஒரு மருத்துவ நிபுணராக அனுபவம் வாய்ந்த பல இன்னுயிர்களை அவர்களுடைய வாழ்வின் முதல் கஷ்டங்களை தாண்டி அவருடைய மருத்துவம் பல சொந்தங்களின் பல மனித உயிர்களை அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப உறுதுணையாக இருந்து உள்ளது. அவர் பிரைமரி ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட், ரிவிஷன் ஹிப் நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆர்த்ரோஸ்கோபி, நீ அண்ட் ஷோல்டர் மற்றும் காம்ப்ளெக்ஸ் ட்ரூமா, பெல்விக் அண்ட் ஆக்டிபுலார் சர்ஜரி போன்ற பல மருத்துவ அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக 3000ற்கு மேற்பட்ட இடுப்பு சார்ந்த அறுவை சிகிச்சையும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் மற்றும் 600க்கு மேற்பட்ட ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரிஸையும் 250க்கு மேற்பட்ட பெல்விக் அண்ட் ஆக்டிபுலார் சர்ஜரிஸை வெற்றிகரமாக கையாண்டு பல பேர்களின் வாழ்வில் ஒளிமயமான ஒரு வாழ்விற்கு உற்று துணையாக இருந்து KMCH நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவரை பற்றிய பல விஷயங்களை அவருடைய ப்ரொஃபைல், அதாவது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கணும்னா பல விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு கால நேரம் அதிகமாக தேவைப்படும். அவர் ரிசர்ச் அண்ட் அகாடமிக்ஸ் சம்பந்தப்பட்ட அவருடைய ரிசர்ச் ஃபீல்ட் மட்டுமே பல பக்கங்களுக்கு செல்கின்றது. அதை கண்டிப்பாக எனக்கு இதை விளக்கம் சொல்லுவதற்கு எனக்கு அதுக்கு உண்டான மருத்துவ அறிவு இல்லை என்றாலும் அவருடைய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும் பொழுது கற்று தேர்ந்த ஒரு மாபெரும் மருத்துவத்துறை ஒரு சாதனை புரிந்துள்ளார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவர் பல துறைகளில் அவருடைய மெம்பர்ஷிப், அதாவது அவருடைய ஒருங்கிணைப்பானது உள்ளது. ஸ்பெஷல் அவார்ட் அதை மட்டும் நான் நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் 92க்கு மேற்பட்ட அவருடைய ரிசர்ச் டாபிக்ஸ் இருக்கிறது. எது முக்கியம் எதை விடுவது என்பதே எனக்கு தெரியவில்லை. 92 ரிசர்ச் டாபிக்ஸை வெற்றிகரமாக கொண்டு சென்றிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் விரைவில் செஞ்சுரி, அதாவது சதம் அடிக்க நம் KBN சார்பாக வாழ்த்தி அவருடைய ஸ்பெஷல் அவார்ட்ஸை பற்றி நம் சொந்தங்களுக்கு தெரிவிக்க விளைகின்றேன். பெஸ்ட் டாக்டர் அவார்ட் பை தி தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி 2012 வருடம். மேனேஜ்மெண்ட் அண்ட் டைபியல் பிளாட்டூ ஃப்ராக்சர் பை ஆபரேட்டிவ் மெத்தட் என்ற விருதை தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் 1992 வருடத்தில் கோல்டு மெடல், அதாவது தங்க பதக்கம் பெற்ற ஒரு திறமைசாலி. போஸ்டீரியர் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஹிப் வித் வால் ஃப்ராக்சர் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் 1994 வருடம், அதிலும் தங்க பதக்கம் வென்ற தங்க திருமகன். ஹைபிரிட் ஃபிக்சேட்டர் ஃபார் அன்ஸ்டேபிள் ப்ராக்சிமல் டைபல் ஃப்ராக்சர்ஸ், அதிலும் தங்க விருது பெற்ற பெஸ்ட் பேப்பர் பிரசன்டேஷனாக இந்தோ ஜெர்மன் ஆர்த்தோபெடிக் ஃபவுண்டேஷன் கான்ஃபரன்ஸில் கொச்சினில் 2002 வருடம் அவருடைய அந்த பேப்பர் பிரசன்டேஷனுக்கு தங்க விருது பெற்ற தங்க திருமகன். இன்னோவேட்டிவ் நெயிலிங் டெக்னிக் ஃபார் ப்ராக்சிமல் டிபியல் ஃப்ராக்சர்ஸ், அதிலும் he has won gold medal for the best paper award presented in the 37th annual TNOACON 2004 நாகர்கோயில் 2004 வருடத்தில். மற்றும் இன்னோவேட்டிவ் ரிடக்ஷன் டெக்னிக் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்டிபுலார் ஃப்ராக்சர்ஸ், அதிலும் தங்க பதக்கம் பெற்ற இன்றைய திருமகன் ப்ரொஃபசர் பி தனராஜன் மெடல் அப்படின்ற ஒரு சிறப்பு மெடலை TNOACON 2006 வருடம் பெற்றவர். ஃப்ளோட்டிங் ஹிப் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் டாக்டர் பார்த்தசாரதி, டாக்டர் சுகவனம் அண்ட் டாக்டர் திருமலைசாமி 3 பேரும் தங்க பதக்கம் பெற்றது. இன்டர்நேஷனல் நைல்ஸ்கான் 2006 வருடம். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஸ்டியல் அண்ட் ஃபெமிர் ஃப்ராக்சர், the study between lock compression plating and IMSC nailing, இந்த விருதை 2010 வருடம் பெற்றவர். மற்றும் கிளினிக்கல் கோஆர்டினேட்டராக ப்ரோக்ராம் டைரக்டர் KMCH காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி 2003 வருடம் முதல்.
ப்ரோக்ராம் டைரக்டர் KMCH காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி 2003 வருடம் வரை. அவருடைய மெம்பர்ஷிப், அதாவது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல அவருடைய மெம்பர்ஷிப்பை மட்டும் நம் சொந்தங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். லைஃப் மெம்பர் ஆஃப் இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், லைஃப் மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் 2020 to 2021 வருடம், லைஃப் மெம்பர் ஏசியா பசிபிக் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், லைஃப் மெம்பர் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், மெம்பர் AO ஃபவுண்டேஷன் சுவிட்சர்லாந்து, மெம்பர் ஆஃப் SICOT பெல்ஜியம் போன்ற பல நிறுவனங்களில் ஒரு அங்கத்தினராக அவருடைய மெம்பர்ஷிப் இருந்து கொண்டு வருகின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் SG திருமலைசாமி மருத்துவர், நம் கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் மாமனிதர், மருத்துவம் காக்கும் மருத்துவர் ஐயா அவர்களை இந்த KBN குளோபலின் 73வது காணொலி நிகழ்வில் அவருடைய சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். உங்களுடைய இனிமையான அறிமுக உரைக்கு மிகவும் நன்றி நண்பர் ராஜசேகர் அவர்களே. அன்புள்ள கொங்கு சொந்தங்களே, நம் மண்ணிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த KBN மீட்டிங் ஒரு ரியலி ஸ்பெஷல் மீட்டிங். மெடிக்கல் கான்ஃபரன்ஸை விட இது ப்ராப்பர்லி கண்டக்டட் மீட்டிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு. இதை தொடர்ந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மிஸ்டர் பழனியப்பன் மாரப்பன், மிஸ்டர் செலியன் அண்ட் மிஸ்டர் ராஜசேகரன் அவர்களுடைய டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய டாபிக், நான் எடுத்துக்கொண்ட டாபிக் ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது எலும்பு தின்னிங், வீக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா தரமான மக்களிடம் நாம் பார்க்குறோம். நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமா ஆர்த்தோபெடிக் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் இந்த ஆர்த்ரைட்டிஸும் ஆஸ்டியோபோரோசிஸ் இப்போ அதிகமாயிட்டு போகுது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி 30 கோடி மக்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது பெரிய ஒரு சோசியல் இஷ்யூ. இதனால மிகப்பெரிய சங்கடங்கள், பண இழப்பு, மிகவும் ஒரு வருந்தக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே இருக்கிறதுனால இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இந்த மீட்டிங்ல செஞ்சா நிறைய பேர்த்துக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கோட குறிக்கோள். நான் என்னுடைய ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ் ஷேர் பண்றேன். அதுல இதோட பேசிக், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், தின்னிங் ஆஃப் போன் ஆர் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, மூட்டுவாதம், இதை பத்தி சிம்பிளா சொல்றேன். ரொம்ப எலாபரேட்டா சொல்றதுக்கு டைம் இருக்காது, பட் சிம்பிளா சொல்றேன். அதுல உங்களுக்கு எவ்வளவு தூரம் கிராஸ் பண்றதுமா பண்ணிக்கங்க. அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம பதில் சொல்லிக்கலாம். எண்ட் ஆஃப் த டாக் இந்த 2 காமன் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி தடுக்கிறது. சப்போஸ் நமக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம், யாருக்காச்சும் மூட்டு வலி ஆப்ரேஷன் கூட பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க குடும்பத்தினருக்கு வராம தடுக்கணும், அதான் முக்கியம். குழந்தைகளுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸும் ஆர்த்ரைட்டிஸும் வராம ஃபியூச்சர்ல எப்படி நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அந்த அவேர்னஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ற போது நிறைய பேஷண்ட்ஸ்ட கேட்டா யாருக்கும் அந்த அவேர்னஸே இல்லை. இது கண்டிப்பா எங்க இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன்ல எவ்ரி இயர் இதை பேசுறோம், நிறைய ப்ரொபகண்டா பண்றோம், பட் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்த க்ளோஸ்ட் குரூப்ல நிறைய பேர்த்துக்கு போச்சுன்னா நீங்களும் ரொம்ப வெரி ஃபியூ திங்ஸ், சிம்பிள் தான், ரொம்ப வெரி வெரி சிம்பிள் திங். அதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய அதனால சஃபர் பண்றாங்க. நம்ம இப்ப ஸ்கிரீன் ஷேருக்கு போறேன். ஐ வில் ரன் த்ரூ ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ். திரும்ப நம்ம அதுல இருந்த சந்தேகங்களை வேணா மறுபடியும் கேட்டுக்கலாம். Osteoporosis அல்லது thinning of bone ஒரு medical condition in which the bones become weak and already
and are easily broken. எலும்புகள் மெலிவுற்று எளிதில் முறிந்துவிடக்கூடிய ஒரு கேடு எலும்பு மெலிவு நிலை என்று தமிழ்ல சொல்லலாம். இது எவ்வளவு காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 46 மில்லியன் பீப்புள் உமன் இது ஒரு பெரிய ஸ்டடி பண்ணாங்க. அதுல 230 மில்லியன் இந்தியன் பீப்புள் மோர் தென் 50 இயர்ஸ்ல ஸ்டடி பண்ணும்போது கிட்டத்தட்ட 46 மில்லியன் இந்தியன் விமனுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது. அப்படி இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு இப்படி இருக்குன்னா என்ன ஆகும்? நிறைய பேர்த்துக்கு லேசா கீழே விழுந்தா கூட எலும்பு முறிவாயிரும், நடக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஃபர்தரா ஒரு சைட்ல ஒரு ஹிப்ல ஃப்ராக்சர் ஆனா ஒரு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹிப்ல ஃப்ராக்சர் ஆகி வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேல நம்ம குடும்பமெல்லாம் நல்லா செட்டில் ஆகி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வியாதினால கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துருது. ஸோ why do we get osteoporosis? நமக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்பு வந்து சாதாரணமா தேஞ்சு போகும், ரீக்ரோ ஆகும், மறுபடியும் வளரும், தேஞ்சு போகும், வளரும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம when you are young, your body makes new bone faster than it breaks down old bone and your bone mass increases. So இளமையா இருக்கும்போது நிறைய bone add ஆயிட்டே போகும் up to 20-30 years. After the early 20, this process slows, so thinning ஆரம்பிச்சிடும். So as people advance, bone mass slow-வா குறைஞ்சிட்டே வரும். இது வந்து கிட்டத்தட்ட நார்மல் physiological process, but இதை தடுக்கலாம். ஸோ ரிஸ்க் யாருக்கெல்லாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தின்னிங் போன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விமன் செக்ஸ் இஸ் அ ரிஸ்க். ஏஜ் வயசாகும்போது இது ரொம்ப வெரி வெரி காமன். இஃப் யூ ஆர் ஏசியன் டிசைன், நம்மள மாதிரி ஏசியன் பீப்புளுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் வெரி காமன் வென் கம்பேர்ட் டு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அண்ட் அதர் பீப்புள். ஃபேமிலி ஹிஸ்டரி, சப்போஸ் அம்மா அப்பாவுக்கு யாருக்காச்சும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் குழந்தைகளுக்கான வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் சொல்கிறேன், அம்மா அப்பாவுக்கு யாருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் குழந்தைகளை வந்து தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்கள இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்துடணும். ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது வந்து ஸ்கூல் லைஃப்ல நல்லா விளையாண்டு அத்லட்டிக்காக இருந்து நல்லா போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா தட் வில் லாஸ்ட் ஃபார் 70 years 8 years வரலும் போகும். அந்த பீரியட்ல வீடியோ கேம்ஸ், இன்டோர் ஏர் கண்டிஷன் ரூம் இதுலயே இருந்துகிட்டு நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்தா நல்லா இருக்கும், பட் உள்ள போன்லாம் வீக்கா இருக்கும். அந்த மாதிரி ஆயாச்சுன்னா 100% at the age of 50 or 45 yearsல you will have problem with osteoporosis. அதே மாதிரி thin people generally bone mass குறைவா இருக்கும், அவங்களுக்கு வந்து osteoporosis காமன். டயட்டரி லோ கால்சியம் டயட், சிலருக்கு ஃபுட் ஃபேட்ஸ்னால இந்த பர்டிகுலர் கால்சியம் ரிச் ஃபுட்டை எடுக்க மாட்டாங்க. அதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ராங் போன்ஸுக்கு கால்சியம் ரிச் ஃபுட் வேணுங்கிற அவேர்னஸோட நம்ம சாப்பிட்றது கிடையாது. சம்டைம்ஸ் ஈட்டிங் டிஸார்டர் இருக்கும், சிவியர்லி ரெஸ்ட்ரிக்டிங் ஃபுட்ஸ் இன்டேக், ரொம்ப தின் ஆயிடுவாங்க, டெஃபினட்டாக தே வில் ஹாவ் ஆஸ்டியோபோரோசிஸ். அப்புறம் பேரியாட்ரிக் சர்ஜரி, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் சர்ஜரி ஃபார் ஒபிசிட்டிக்காண்டி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் வந்து ஃபுட் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் குறைவாக இருந்துச்சுன்னா, கால்சியம் வைட்டமின் டி அப்சார்ப்ஷன்லாம் குறைவாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அதர் கண்டிஷன்ஸ் லைக் கிட்னி ஆர் லிவர் டிசீஸ், கேன்சர், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இதில் எல்லாமே எலும்பு வந்து தின்னாயிரும், ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ரீக்வென்ட் ஃப்ராக்சர்ஸ் வரும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எப்பவுமே லேப்டாப், செல்போன், ரெஸ்ட் அட் ஹோம், ஈட்டிங், நோ எக்ஸசைஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல் more prone for osteoporosis. Excess alcohol, so government sponsored shops alla pe romba vandanaala we see lot of alcoholic problems, and because of that liver diseases and osteoporosis. And tobacco use, always obviously cigarette smoking and BDs. So what exactly happens to osteoporosis? This is normal bone. You can see the density of the bone, which is very good. Osteoporosis bone pathina thinna irukum, romba thinna irukum, அங்கங்க மிஸ் ஆயிருக்கும். ஸோ வால்யூம் இருக்காது, டென்சிட்டி இருக்காது. இஃப் யூ டேக் அ பிட் ஆஃப் போன் ஹியர் அண்ட் see under microscope here, this is the structure in a normal bone, this is in osteoporosis. So naturally they tend to break, collapse ஆகும், உயரமே குறைஞ்சு போயிடும், மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் வந்துடும்.
then they also have fracture, hip fracture ஆயிரும், you have to have hip replacement, இல்லைன்னா plate and screws வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா தென் சர்ஜரி தான். பட் வராம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், இள வயதிலேயே விளையாட்டு, ஸ்ட்ரென்தனிங் த போன்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி கேர்ள்ஸுக்கு when the age between 15 and 25, if they do contact sports, running, jumping, good calcium rich food, their bone mass increases. They won't get osteoporosis at a later age. இதை விட்டுட்டு கடைசியில போய் 40 வயசுக்கு மேல நம்ம இதை தடுக்கலாம்னா முடியாது. Already damage is done. So how to prevent osteoporosis? If you are a smoker, stop smoking, reduce your alcohol content or stop it. Vitamin D and calcium rich foods ஸ்பெசிஃபிக்காக பார்த்து எடுத்துக்கணும். செக் யுவர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். யாருக்கும் ஃபேமிலியில் இருக்கா, நமக்கு தின் ஃப்ரேம் இருக்குமா, நம்ம அதிகமாக விளையாடாமல் இருந்திருக்குமா, அதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ ஸ்டார்ட் டூ வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். ஸோ லாஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ் தி மெடிசின்ஸ். டு நாட் கோ ஃபார் மெடிசின்ஸ் அன்லெஸ் யூ டூ ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் விச் யூ கேன் டூ. மெடிசின்ஸ் வந்து இட்ஸ் லாஸ்ட் ரிசார்ட் தான். யூ கேனாட் ரெஸ்டோர் தி போன் மாஸ் just taking tablets, not possible. So வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கெடும். இதுக்கு இந்த குறளுக்கு வந்து டிபிக்கல் எக்ஸாம்பிள் பிரிவென்ஷன் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். எனி டிசீஸ் பிரிவென்ஷன் இஸ் இந்த குறள் ரொம்ப பொருந்தும். பட் நான் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்காண்டி எடுத்து சொல்லிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆர்த்ரைட்டிஸ் அல்லது மூட்டு வீக்கம். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கறது வந்து நார்மல் மூட்டு இப்படி இருக்கும், ஷைனியா இருக்கும், எந்த டேமேஜ் இருக்காது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்லேஜ் ஜவ்வு, மூட்டோட ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய் தேஞ்சு இந்த போனும் உரசும். சி, திஸ் இஸ் நார்மல் கார்ட்லேஜ், திஸ் இஸ் ஆர்த்ரைட்டிக் நீ. இந்த ஆர்த்ரைட்டிக் காண்டைல் ஆர் ஃபெமரல் போனும், தை போனும், டிபியல் போன், லெக் போனும் சேர்ந்து உரசும் போது கடகடன்னு சத்தம் வரும், பயங்கரமா வலிக்கும், கால் வீங்கும். நீர்க்கட்டுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க. எனக்கு நீர்க்கட்டு இருக்கு சார், இது போக மாட்டேங்குது. நீர்க்கட்டுங்கிறது வந்து மூட்டு தேய்மானத்தோட வெளிப்பாடு. நீருங்கிறது ஒரு வியாதி அல்ல, நீர்க்கட்டுங்கிறது வந்து இது ஒரு வெளிப்பாடு தான். இட்ஸ் a symptom of arthritis. எதனால ஆர்த்ரைட்டிஸ் வருது? வேர் அண்ட் டேர் இன் தி ஜாயிண்ட் டியூ டு ஓவர் யூஸ். ரொம்ப ஹார்ட் ரன்னிங், ஜம்பிங், அந்த மாதிரி இம்பாக்ட் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப எக்ஸசிவா அபியூஸ் பண்ண ஜாயிண்ட்டுக்கு வரலாம். நார்மல் அத்லெட்ஸுக்கு வராது. ஏஜ், இஃப் யூ ஆர் ஏஜ்ட் மோர் தென் 50, யூ டென்ட் டு ஹேவ் ஆர்த்ரைட்டிஸ், பட் நாட் ஆல். இன்ஜுரிஸ், ரிப்பீட்டட் இன்ஜுரியா இருக்கும், அதை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஒபிசிட்டி, ரொம்ப அதிகமா எடை இருக்கிறது வந்து லோடு தாங்கிறது இல்லைங்களா. முழங்காலில் வந்து எல்லா லோடும் அங்கதான் போகும். நம்ம சாதாரணமா நடக்கும்போது ஒவ்வொரு எட்டும் வைக்கும்போது 3 times பாடி வெயிட் வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ள போகும். ரன் பண்ணும்போது 5 times பாடி வெயிட் நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ள போகும். அந்த மாதிரி போகும்போது இப்போ சப்போஸ் ஐ எம் 10 kilos ஓவர் வெயிட்னா, எவ்ரி ஸ்டெப் ஐ எம் லோடிங் மை ஜாயிண்ட் 30 kilos. இஃப் ஐ ரன், எவ்ரி ஸ்டெப் ஐ ரன் 50 kilos ஐ எம் ஓவர் லோடிங் மை ஜாயிண்ட். ஸோ ஐடியல் வெயிட் இருக்கணும், பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ தட் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஜாயிண்ட் இருக்கும். Some disease, autoimmune diseases like rheumatoid arthritis, இதுல எல்லாம் arthritis வரும். Genes or family history. We see lot of patients, பாட்டிக்கு arthritis வந்திருக்கும், அம்மாவுக்கு இருக்கும், டாக்டருக்கும் வரும். ஸோ ஃபெமிலியலா இருக்கு, அது நம்ம தடுக்க முடியாது. பட் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ஐடியல் வெயிட்ல இருந்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் கண்டுபிடிச்சு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை வரைக்கும் போகாம தடைப்படுத்திக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு அவேர்னஸ் வேணும். மசில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் வந்து கண்டபடி மூவ் ஆகும். கண்டபடி மூவ் ஆச்சுன்னா தேஞ்சு போயிடும். ஸோ என்னவெல்லாம் இருக்கும் ஆர்த்ரைட்டிஸ்ல? பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டிஃபார்ம், கால் வளைஞ்சு போயிடும், நடக்கவே முடியாது. கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும், கால் வலி வந்துட்டு உட்காந்துக்குவாங்க. கோயிலுக்கு போக முடியாது, கல்யாணத்துக்கு போக முடியாது. ஸோ தே பிகம் டிப்ரெஸ்ட். வீட்லயே இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி வரும். இது வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ல. ஸோ ஆரம்பத்தில் நிறைய பேர்த்துக்கு, ஒரு ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு லேசான மூட்டு வலி இருக்கும், அப்படியே போயிடுவாங்க. சில மாத்திரைகள் சாப்பிடலாம், ஒரு எண்ணெயை தடவிக்கலாம், சுடுதண்ணி உத்தரம் கொடுக்கலாம், இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ல போய்க்கலாம். பட் அது ப்ரோக்ரஸ் ஆக இந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும்.
அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்து சில வைத்திய முறைகளும் சில பிசியோதெரப்பி இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட் முறைகளை வச்சு நம்ம அதை சரி பண்ணலாம். ஸோ எப்படி தடுக்கிறது? மூட்டு வியாதியை வந்து மோசமாகாம தடுக்கிறது, வெயிட் குறைக்கணும். இப்ப வந்து அமெரிக்காவில் வந்து மெக்டொனால்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷத்துல every 10 years the obesity rate was increasing because everybody started eating fried foods, chips, oily chips, fried chicken. அந்த கல்ச்சர் வந்து இந்தியாவில் இப்போ இந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக பார்க்குறோம். 1980 90 வரலும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளவு ஒபிசிட்டி பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து ஒரு 100 பேர் ஓபியில் பார்த்தா கிட்டத்தட்ட 40-50 பேர்த்துக்கு ஒபிசிட்டி இருக்கு. ரெக்கார்டு எங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம வந்து புவர் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்றோம், பட் டெவலப்ட் கண்ட்ரியில் இருக்கிற அளவுக்கு ஒபிசிட்டி இந்தியாவில் இருக்கு. இட்ஸ் a serious issue. Unless we take care of that, we will have a tough time in near future. Diet rich in antioxidants, நல்ல green leafy vegetables இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீக்கம் வலி குறையும். ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன், சப்போஸ் நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போய் ரொம்ப ஜம்பிங், ரன்னிங், ரொம்ப எக்ஸஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம ஆக்டிவிட்டியை மாடிஃபை பண்ணிக்கணும். நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் லைக் tai chi, வாக்கிங், சைக்கிளிங், வாட்டர் எக்ஸசைஸ் லைக் ஸ்விம்மிங், excellent mode of exercise in case if you have arthritis, and proper treatment for fractures involving joints. ஒரு மூட்டில் வந்து எலும்பு முறிவு ஆயிடுச்சுன்னா அப்படியே ஏதோ ஒரு எண்ணெய் கட்டோ ஏதோ போட்டு விட்டுட்டீங்கன்னா கூடிரும், பட் தப்பா கூடும், அது ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும், ரீப்ளேஸ்மெண்ட் வரலும் போகும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரீப்ளேஸ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர்லி ட்ரீட்டட் ஃப்ராக்சர்ஸ். ஸோ சரியான வைத்தியம் பார்த்து எக்ஸ்ரே எடுத்து கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஐட்டமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சிம்பிள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், வலி மாத்திரைகள் எடுத்துக்கலாம், பட் எக்ஸஸாக எடுக்கக்கூடாது. வலி மாத்திரைகள் நிறைய தொடர்ந்து மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும். அதில் ஓரளவுக்கு சேஃபான மாத்திரைகள் பேராஸ்டமால், ட்ரமடால், இந்த 2 மாத்திரைகளும் கிட்னி அதிகமாக பாதிப்பு வர்றது கிடையாது. தேவைக்கிற டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. நிறைய ஃபார்மசியில் போய் வலி மாத்திரை கொடுன்னு வாங்கி சாப்பிட்டு அதனால கிட்னி ஃபெயிலியர் வந்து கிட்னியும் மாற்றி மூட்டையும் மாத்திர கண்டிஷன்ஸ் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். வெரி சேட். அது வந்து நம்மளுடைய அறியாமையினாலையும் ஒரு நாலேஜே, இந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. ஃபார்மசி ரெகுலேஷன்ஸும் சரியில்லை இந்தியாவில். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாத மாத்திரைகளை கொடுக்கக்கூடாது. அது வந்து அது எவ்வளவு கெடுதல் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். கிட்னி டேமேஜ் ஆயிரும், அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஆப்ஷன் டிரான்ஸ்பிளான்ட் தான், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ண முடியும். அதர் மெடிகேஷன்ஸ் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கெல்லாம் ஸ்டீராய்டு உட்பட சில மெடிகேஷன்ஸ் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டோம், கரெக்டாக சாப்பிட்டுட்டு எவ்ரி 2-3 மந்த்ஸ் வந்து பிளட் செக்அப் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் வருதான்னு சூப்பர்விஷனோட மருந்து எடுத்துக்கிட்டா கெடுதல் நிச்சயமாக கிடையாது. டேமேஜ் ஆகிற ஜாயிண்டை தடுக்கலாம். ரொம்ப மோசமாகாமல் எத்தனையோ பேர் 30 வருஷம் 40 வருஷம்லாம் கரெக்டான ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் அதை தடுத்துக்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை முடக்குவாதத்தில் ஹீட் அண்ட் கோல்ட் பேட்ஸ் டு ரிலீவ் பெயின், சிம்பிள் எஃபெக்ட்ஸ் லைக் சுடுதண்ணி ஊத்துறோம், ஒரு மசாஜ், கோகனட் ஆயில் மசாஜ், இதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணலாம். டாபிக்கல் கிரீம்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய செலவில்லாத சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் விச் கிவ்ஸ் பெயின் ரிலீஃப். ஓரளவுக்கு வயசாயிருச்சு, 70-80 வயசாயிருச்சு, மூட்டு வலி இருக்குதுன்னா ஒரு சிம்பிளாக ஒரு தடி வச்சுட்டாலே அது கொஞ்சம் வெயிட் டிரான்ஸ்மிஷன் போகிறதுனால கொஞ்ச நாள் நம்ம வந்து ஆப்ரேஷன்லாம் இல்லாமல் தடுக்கலாம். அக்குபஞ்சர், அதர் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அதுல எல்லாம் நல்ல சென்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா that will also give good pain relief. So it's a multi-modal treatment, different specialtyல பார்த்துக்கலாம். பட் மேக் ஷூர் கெடுதல் இல்லாத ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு நமக்கு சரியில்லை, முடியல, நடக்க முடியல அப்படின்னா, சப்போஸ் மூட்டு ஒரு சைட்ல தான் தேஞ்சதுன்னா ஒரு சைடு பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஆப்ரேஷன் பண்ணலாம். கம்ப்ளீட்டா தேஞ்சு போச்சு, வேற வழியில நடக்க முடியலன்னா முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியும். தட்ஸ் கால் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். நான் இங்க பிராக்டிஸ் பண்ணும்போது 1999-2000 ஹோல் இந்தியாவில் 5000 மூட்டு மாற்று ஆபரேஷன் தான் நடந்துச்சு அந்த வருஷமே. இப்போ எவ்ரிடே 5000-லிருந்து 10,000 மூட்டு ஆபரேஷன் இந்தியாவில் நடக்குது. ஸோ பார்த்துங்க எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து அதிகரிச்சுட்டு வருது. இது இன்னும் ப்ரொஜெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக போகுது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். லட்சக்கணக்கான பேருக்கு இந்த ஆபரேஷன் பண்ண வேண்டி வந்திருக்கும்.
இது வந்து வலி நிற்கும், நல்லா நடக்கலாம். பட் இதுதான் பெஸ்ட் ஆப்ரேஷன் கிடையாது. இது வேற வழி இல்லாம நடக்க முடியாம இருக்கவங்கள நடக்க வைக்கிறோமோ ஒழிய இந்த அளவுக்கு ஆப்ரேஷன் போகாத அளவுக்கு நம்ம கிளவரா இருந்து அதை தடுத்துக்கிட்டா தான் புத்திசாலித்தனம். ஸோ அது வேற வழி இல்லை, கம்ப்ளீட்டா தேஞ்சு போச்சுன்னா இது பண்ணிதான் ஆகணும் நடக்கிறதுக்கு, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் இந்த ஸ்டேஜுக்கு விடாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தென் யூ ஹேவ் டு ஹேவ் திஸ் ஆப்ரேஷன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ திங்க் ஷி இஸ் a 65 years old லேடி. பார்த்தீங்கன்னா கால் வளைஞ்சு சேர்ந்துருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எலும்பு முறிவாகி ஒரு நாட்டு வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது வந்து எலும்பு சேர்ந்துருச்சு, பட் வளைஞ்சு போச்சு. இவங்க வந்து ஈரோட்ல இருந்து தான் வந்தாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷனுக்கு தான் ரெஃபர் பண்ணி வந்தாங்க. பட் கால் வளைஞ்சிருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த வளைஞ்ச இடத்துல கட் பண்ணி காலை நேராக்கணும். நேராக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வலி இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல காலை கட் பண்ணியிருக்கிறோம், கால் நேராயிடுச்சு, பிளேட் ஸ்க்ரூஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வெயிட் டிரான்ஸ்மிஷன் வந்து நேராக வரும். ஸோ ஈவன் தோ 65 years old கொஞ்சம் மூட்டு தேய்மானத்துக்கான அறிகுறிகள் இருந்தாலும் கால் நேராக இருக்கிறதுனால ஃபர்தராக வந்து அவங்களுக்கு வந்து வலி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையே தேவையில்லை. ஸோ மூட்டு வலிக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த எக்ஸாம்பிள். இந்த பேஷண்ட் வந்து ஒரு சிவியர் எலும்பு மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ்ல ஆக்சிடென்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த கால் பார்த்தீங்கன்னா நேரா இல்லை, கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, மிக தேஞ்சு போயிருக்குது. ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ள மூட்டு தேஞ்சு போச்சு. ஸோ ஆக்சிடென்ட்னால ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகாதனால அவருக்கு மூட்டு தேஞ்சு போச்சு, கால் வளைஞ்சு போச்சு. இவருக்கு வந்து இந்த உள்ள ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. அதை வந்து கம்ப்யூட்டர் வச்சு தான் அவருக்குடைய அலைன்மெண்ட்டு எந்த இடத்துல கட் பண்ணணும், எவ்வளோ மில்லிமீட்டர் கட் பண்ணணும், என்ன ஆங்கிள் கட் பண்ணணும், இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபிகல்ட் கேசஸ்க்கு வந்து யூ கெட் வெரி குட் ரிசல்ட்ஸ். அண்ட் he became all right. He is walking, joint back duties, cycling, bike எல்லாம் பண்றாரு. ஸோ நடக்க முடியாம இருந்தவங்களுக்கு இது ஒரு பூன் தான். இது வந்து அந்த ப்ரீவியஸ் லேடி நான் சொன்ன லேடியோட ஃபாலோ அப் 5 years ஃபாலோ அப். சாரி, இது கொஞ்சம் ஜம்பிள் ஆயிடுச்சு, பட் தட்ஸ் தி எக்ஸ்ரே பிலாங்ஸ் டு தி ப்ரீவியஸ் பேஷண்ட். இவங்க ஒரு புவர் லேடி, 85 years. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், 10 வருஷமா சஃபர் பண்றாங்க. கால் வளைஞ்சு போச்சு, நடக்க முடியல, பெயின் பெயின் பெயின், மாத்திரை சாப்பிட்டுட்டு பயம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயம். ஸோ இந்த லெவலுக்கு விட்டுட்டாங்க. ஸோ இது மாதிரி மேஜராக டிஃபார்ம் ஆகி போச்சு, நடக்க முடியலன்னா அதுக்கு ஸ்பெஷல், இது வந்து மாத்திரைனாலேயோ ஃபர்தர் நம்ம ட்ரக்ஸ், இது உணவு பழக்கவழக்கத்திலையோ ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன்லையோ இந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா சரி பண்ண முடியாது. இது சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ண முடியும். அதுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால் வளைஞ்சிருந்ததுக்கு வந்து ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வித் ஸ்பெஷல் ராட் அப் அண்ட் டவுன் போட்டு பண்ணும்போது கால் நேராயிரும். அப்புறம் ஆப்வியஸ்லி தே கேன் வாக் வித்தவுட் பெயின், அது ரொம்ப முக்கியம். அண்ட் தே கேன் பி இண்டிபெண்டன்ட் ஆல்சோ. தே டோன்ட் நீட் எனிபடி சப்போர்ட் டு லீட் தேர் நார்மல் லைஃப். தட்ஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன். இது ஒரு புவர் யங் கேர்ள். ஷி வாஸ் 24 years old. அண்ட் அவளுக்கு வந்து 14 வயசுலேருந்து முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜுவனைல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்றது, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு வர்றது. அது என்ன ஆகும்னா எலும்பு அப்படியே ஃபியூஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கேப்பே இருக்காது. ரெண்டு ஹிப்பும் ஃபியூஸ் ஆகி போச்சு, 2 knee joint ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஷீ cannot மூவ், ஷீ cannot வாக். சப்போஸ் திரும்பி படுக்கணும்னா அம்மா அப்பா யாரும் கூப்பிடணும், அப்போதான் திரும்ப முடியும், தானே திரும்ப முடியாது. ஸோ அவங்க சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ when she moves the leg, the whole body will move because there is no movement in the joint. Imagine, இதையுமே படுத்து தான் இருக்கணும், குளிக்கிறதுனாலும் எந்திரிச்சு உட்கார்றதுனாலும் சாப்பிட்றதுனாலும் யாராவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். பிகாஸ் கால் மடக்க முடியாது, இடுப்புல மூவ்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஒரு 5 to 10% ஆஃப் முடக்குவாதத்தில் இருக்கு. இவங்க வந்து சின்ன வயசுலேயே சரியான மருந்துகள் எடுக்காம அந்த வீக்கத்தை வளர விட்டாங்க. சம் கைண்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பட் அதில் அவங்களுக்கு பலன் கிடைக்காதனால அட்லீஸ்ட் ஷோல்டரில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு. எல்போவும் ப்ராப்ளம், பட் ஷோல்டரில் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ ஷீ நீட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட். வேற ஆப்ஷனே கிடையாது.
2 ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, ஒரு நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. இன்னொரு நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணும்போது she had cardiac problem, arrest. So we revived her, and she was able to walk but with a stiff right knee. And important thing is she became independent. She became an entrepreneur. She started a hosiery selling company in Kerala. Now she is independent. That's a very 12 years later she sent this video, WhatsApp video, that she is walking on her own, still limping on the right leg irukku. She had problem with the elbow also. She also had a spine surgery in Kerala, but she is active, independent, and has become an entrepreneur. That's a great thing to know. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, மூட்டுக்கு பலன் கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து சைவமாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம். கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் டி, மேக்னீசியம், லெட், இந்த மாதிரி வைட்டமின் B12, வைட்டமின் சி, வைட்டமின் கே, இந்த மாதிரி இருக்க ஃபுட்டில் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல விளையாடணும். இளம் வயசுக்காரங்க, குழந்தைகள் வந்து தயவு செஞ்சு வீடியோ கேம்லேயே வாழ்க்கை கழிச்சிடாதீங்க. பேரண்ட்ஸும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு விட்டுறோம் நம்ம. ஸோ அது வந்து பெரிய பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கும். அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. வெளியில தான் போய் விளையாடணும். நம்மெல்லாம் கிராமங்களில் இளம் வயசுல எவ்வளோ ஓடி இருப்போம், எவ்வளோ விளையாட்டு விளையாடி இருப்போம். பல மைல்கள் ஓடி 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 நம்ம கால்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா, இப்போல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் நிச்சயமா அதுதான், வேற காரணமே கிடையாது. வெயில்ல இருக்கிறோம். வெயில்ல வந்து வைட்டமின் டி கிடைக்குது, கால்சியம் சத்து கிடைக்குது, போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது, யோகா, இந்த மாதிரி பயிற்சிகள், மன சந்தோஷத்தை வச்சுக்கக்கூடிய நிறைய வழிகள் இருக்கு. சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருந்தும் ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்தும் தப்பிச்சு நிச்சயமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். தேங்க்யூ. I'm closing the slide sharing, then we will have discussion. இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து இந்த 2 விதமான நோய்கள், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது என்ன, எப்படி வந்து அது வந்து நம்ம தவிர்க்கலாம், எந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான அதனோட நோய் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆடியோ, வீடியோ பிளஸ் இமேஜா நம்மளுக்கு காமிச்சாரு. நிறைய சொந்தங்கள் வந்து நம்ம கேபிஎன் குளோபல் நடத்தக்கூடிய இந்த காணொலி வந்து 7 மணினா கரெக்டா 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது தெரியாம இந்த செகண்ட் வரைக்கும் நிறைய பேர் இந்த காணொலியில பங்கு பெறுவதற்காக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஒரு சிறிய விண்ணப்பம், தயவு கூர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் போல் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நமக்கு ஒரு நல்வழி வேண்டும். அதாவது அது வந்து நம்ம தொழில் விஷயமாகட்டும் அல்லது உடல் நல விஷயமாகட்டும், அதற்கு வந்து அவர்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய சொந்தங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வரும்பொழுது நம்ம அதற்குண்டான ஒரு சிறிய நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்ம நேரடியா இந்த தளத்துல நம்ம உட்புகுவது, அதாவது நீங்க ஜாயின் பண்றது, அந்த 7 o'clock ஜாயின் பண்ணினீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுடைய விளக்கம் தெளிவாக கேட்டு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லைன்னா நீங்க லேட்டா வந்தீங்கன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்புறம் திரும்பி அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடும். அதனால யாரெல்லாம் லேட்டா ஜாயின் பண்ணீங்களோ தயவு கூர்ந்து நீங்க இந்த செஷன் வந்து 1 வாரம் கழித்து நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது நீங்க பார்த்துக்கலாம். ஸோ சொந்தங்கள், உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல சந்தேகங்கள் இருந்தால் நம் சிறப்பு விருந்தினரிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பெறலாம். நீங்க சேட் பாக்ஸ்ல இந்த சந்தேகங்களை நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளை அதுல போஸ்ட் பண்ணீங்கன்னா, நாம் நம்முடைய சிறப்பு விருந்தினரிடம் உங்களுடைய கேள்விகளை கொண்டு சேர்த்து அதற்குண்டான உரிய தீர்வை நம் இங்க ஒரு விளக்கமாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ வேற யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. நிறைய சொந்தங்கள் இப்ப கேள்வி அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல் கேள்வி ஆர்த்ரைட்டிஸ் பத்தி ஒரு சொந்தம் கேட்டிருக்காரு. என்னன்னா, இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வயது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, இல்ல எந்த வயதினருக்கும் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வயது ஒரு காரணம் தாங்க. ஏஜ் இஸ் a risk factor. Anybody who is above 50 in recent timeல
பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு above 50 மூட்டு தேய்மானம் அதிகமாக வருது. இதுக்கான ரிசர்ச்ல வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது மூட்டு தேய்மானத்தில் நீங்க ரெண்டு விஷயம் ஆர்த்ரைட்டிஸ்ல பார்த்துக்கணும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது செப்பரேட் கேட்டகரி, அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்ம உடம்புலயே நமக்கு எதிர்ப்பு சக்திகள் உருவாகிறது, அது செப்பரேட் கேட்டகரி. பட் சாதாரண மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வந்து ஏஜ், when you become older naturally you tend to develop arthritis. Yes, that's a risk factor. ஓகே, தெளிவான ஒரு பதில். அடுத்ததாக இன்னொரு கேள்வி. பெண்கள் 45-50 வயது கடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கால்ல மட்டும் பெயின் வருது, ஒரு கால்ல மட்டும் இந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வருது, மீதி இருக்கிற கால் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வருது. அதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆர்த்ரைட்டிஸ் ரெண்டு கால்லயே வரணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் ஒரு கால்ல மைல்டா இருக்கலாம், ஒரு கால்ல சுத்தமா நார்மலா இருக்கலாம், இன்னொரு கால் வரலாம். ஏன் அப்படி வருது அப்படிங்கிறதுக்கான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. ஜென்ரலா ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து மோர் காமன். நம்ம 100 பேர்த்துக்கு நம்ம சர்ஜரியே பண்ற லெவலுக்கு வந்துருச்சுன்னா 65 பேர் விமனா இருக்காங்க, 35 தான் மென். ஸோ எல்லாருமே வந்து மோர் தென் 55 years old. Very rarely early onset osteoarthritis which will start at 33 years, 30 years, அது வந்து ஒரு 1 to 2% இருக்கும். அவங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி 40 years 45 yearsலயே சர்ஜரி பண்ற மாதிரி போயிடும். அதுவும் ஏன் அவங்களுக்கு அந்த ஏர்லி ஆன்செட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வருதுன்னு இதுவரை ரிசர்ச்ல கண்டுபிடிக்கல. பட் நம்ம வந்து ஐடியல் வெயிட்ல இருந்தோம், எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தோம்னா ப்ராபபிளி கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிக்கக்கூடிய டயத்தை தள்ளி போடலாம். ஓகே, அடுத்ததாக இன்னொரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் அலுவலகம் சார்ந்த ஒரு வேலையில இருக்கோம். அதாவது உட்கார்ந்த இடத்துலயே இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி நாங்க உட்கார்ந்த இடத்துலயே நெடுநேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அவர் வந்து நாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஏசி ரூம்ல நீங்க சொன்ன மாதிரி ஏசி ரூம்லயே 6 hours 7 hours உட்கார்ந்து நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க ஜென்ஸா இருந்தாலும் எங்களுக்கு இந்த நீ ப்ராப்ளம்ஸ், ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த லாங் டேர்ம்ல உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள்ல நம்ம எப்படி வந்து மாற்று ஏற்பாடு பண்ண முடியும், எப்படி நம்ம இதுல இருந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கேள்வி அது. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க அல்லது இண்டோர்ல இருக்காங்க, வெளியில சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாம இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க 12 hours இப்ப இந்த சேர்ல நினைச்சு பாருங்க, எப்படி உட்காந்துருக்கோம், நம்ம மசில்லாம் இட்ஸ் நாட் வெரி ஆக்டிவ். அது இல்லாம ஒரு ஃபிளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் போகும்போது மோஸ்ட்லி லிஃப்ட் இருந்தா லிஃப்ட் யூஸ் பண்ண தோணுது, ஸ்டெப்ஸ்ல ஏற தோன்றது இல்லை. இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி யங் ஏஜ்ல தே கேன் கிளைம் ஸ்டேர்ஸ் பட் they are used to use the lift. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நமக்கு வந்து ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில எப்படி நம்ம உடம்பை எக்ஸசைஸ் பண்ணணும் நம்மளே தான் பார்த்துக்கணும், வேற யாரும் நமக்கு சொல்லி தர போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் யூஸ் த லிஃப்ட். ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எங்க சேர்மன் டாக்டர் நல்லா பழனிசாமி 20 years I have never seen him using the lift in KMCH. He will always use the stairs. சொல்லுவார் ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவார், டோன்ட் யூஸ் த லிஃப்ட். லிஃப்ட் வந்து நீ உன்னால யாராச்சும் தள்ளு வண்டியில போனா உன்னை லிஃப்ட்ல கொண்டு போகலாம், நீ கை கால் நல்லா இருக்கு ஸ்டெப்ஸ்ல ஏறி போனீங்கன்னா அது உனக்கு ஒரு எக்ஸசைஸ். ஸோ தட்ஸ் வெரி ட்ரூ. நம்ம அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க ப்ளீஸ் do not use lift because when you climb stairs your muscles become stronger. அது ஒண்ணு. உங்களுக்கு நிச்சயமா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி, எல்லா கம்பெனியும் இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில ஒரு டெரஸோ ஏதோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 10 minutes 15 minutes 11 o'clock 12 o'clock in the sunlightல purposely go there, show your body to the sunshine area, you get vitamin D. அது மட்டும் இல்லாம ஒரு 3 hours 4 hours உட்கார்ந்துட்டீங்கன்னா 5 minutes எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. Do some exercise which can stimulate your muscles and joints. Do not just keep on sitting continuously for 12 hours then go home without doing exercises. So you have to find out a way to exercise within your limits. That's the only solution. இல்லைன்னா நீங்க வேற ஆப்ஷனே கிடையாது. எனக்கு 12 hours டியூட்டி, நான் ஏசி ரூம்லயே இருக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை, that's your job, okay, understand. But you get the permission from your manager, spend few minutes for 20 minutes a day for your health doing exercises and sunlight exposure. That's the only advice I can give. மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க.
கண்டிப்பாக நம்ம சொந்தங்கள் நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதற்கு பிறகும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறதே வந்து, நான் ஐடி துறையில இருக்கேன். நான் லாங் ஜேர்னி பண்ண வேண்டியது இருக்கு. நான் விமானத்துல லாங் ஜேர்னி 6 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் இந்த மாதிரி ஜேர்னி பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாமே இதே சார்ந்த நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய நெடிய விளக்கம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் என்று நம்பி, அடுத்த கேள்வி, நம்ம எலும்பு உறுதித்தன்மையாக இருக்கிறதா அப்படின்னு மருத்துவ பரிசோதனை செய்யாம நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மருத்துவ பரிசோதனை செய்யாம எக்ஸ்ரே எடுக்காம கண்டுபிடிக்க முடியாதுங்க. எக்ஸ்ரே இல்லைன்னா போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட், டெக்ஸா ஸ்கேன், மூணு இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் போன் ஸ்ட்ரென்த்னிங். அது இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். அப்படியே இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃப்ராக்சர் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னு. சோ அது கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. இதற்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தொடர் கேள்வியா. ஜெனரலைஸ்ட் பாடி பெயின் இருக்கலாம். சம் ஆஸ்டியோபோரோசிஸ் பேஷண்ட்ஸ் they come with frequent fractures. லேசா விழுந்திருப்பாங்க, ஃப்ராக்சர் ஆயிடும். சாதாரணமா நம்ம எல்லாரும் கீழே விழுகிறோம், தடுமாறுறோம், ஸ்டம்பிள் பண்றோம், உடனே ஃப்ராக்சர் ஆகிறது இல்லை. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்துச்சுன்னா லேசா ஸ்டம்பிள் ஆனாலே ஃப்ராக்சர் ஆயிடும். ஓகே ஓகே. நம்ம அடுத்த கேள்விக்கு போகுவதற்கு முன்னாடி சேட்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொந்தங்களுக்கு பரிமாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சொந்தங்கள் அதை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, சப்போஸ் மொபைல்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சொந்தங்கள் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம கேபிஎன் பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக, அவர்கள் மூலமாக கேல்விசில் போன் ஃப்ராக்சர் அவருக்கு ஏற்பட்டதாகவும், அந்த ஆக்சிடென்ட் 22 மார்ச் 2022 வருடம் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால அவருக்கு வந்து பிளேட் சர்ஜரி வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருமலைசாமி மருத்துவர் ஐயா வந்து அவர் பண்ணி ட்ரீட்மெண்ட் மிகவும் நன்றாக இருந்து இப்ப நன்றாக தேறி பழைய இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லி சேட்ல போட்டிருக்காரு. சொந்தங்கள் நீங்க சேட் பாக்ஸை பார்த்துக்கலாம். அடுத்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிகாகோல இருந்து நம்ம சொந்தம் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து 55 வயது ஆகின்றது, இந்தியால இருக்காங்க. அவங்களுக்கு நீ பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி தேவையில்லை, அவங்களுக்கு நான் சாதாரண நீ பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்ககிட்ட இதற்குண்டான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மேற்கொண்டு உங்களை சந்திக்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு. அது கேபிஎன் சார்பா நாங்க உங்களுக்கு அவருடைய தகவல்கள் தெரிவிக்கிறோம். இது எப்படி நம்ம கொண்டு போகலாம், உங்களுடைய அறிவுரைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே. இந்த மாதிரி 50+ ஏஜில் இருக்கவங்க நீ பெயின் இருக்கு பட் எக்ஸ்ரே நார்மலா இருக்கு அப்படின்னா, ஒரு பாசிபிலிட்டி வந்து மெனிஸ்கல் டேர் இருக்கும். ஜவ்வு 2 எலும்பு கடையில் இருக்கிற ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா கண்டுபிடிக்கலாம். அப்படி ஜவ்வு கிழிஞ்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கீஹோல் சர்ஜரி பண்ணி சரி பண்ணலாம். தட்ஸ் ஒன் திங். நம்பர் 2, சம்டைம்ஸ் இந்த யூரிக் ஆசிட் இந்த மாதிரி சில உப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கும்போது கூட எக்ஸ்ரே நார்மலா இருக்கும் பட் நீ பெயின் இருக்கும். முடக்குவாதத்தோட ஆரம்ப கட்டத்திலையும் எக்ஸ்ரே நார்மலா இருக்கும், நீ பெயின் இருக்கும். ஸோ அது வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய சர்ஜரி எல்லாம் இல்லாம அவங்களை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அது பண்ண முடியும். ஓகே. அடுத்ததாக ஆஸ்திரேலியால இருந்து நம்ம சொந்தம் நைஸ் அண்ட் நீட் பிரசன்டேஷன் பை டாக்டர் திருமலை சுவாமி அவர்கள். ஐ எம் இன் ஜிபி இன் பெர்த், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. நான் வந்து உங்களுடைய டாக் வந்து நான் பின்னாடி டவுன்லோட் பண்ணி நான் கண்டிப்பா என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அண்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஐ ஹவ் டன் bilateral TKR, undergone bariatric surgery 8 years ago. Now I have severe RA. By this effect, I am not able to walk and also got severe disability in hand and legs. இதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே. அவங்களுக்கு வந்து பைலேட்ரல் 2 சைட்லயும் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணதுனால அதுக்கப்புறம் இப்ப வலி வந்திருக்குன்னு சொல்றாங்க. பிளஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் இருக்கு அவங்களுக்கு, இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் டாபிக் பேசணும் இல்லைங்களா, கண்டிப்பா அவருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இஸ் a risk factor, bariatric surgery is a risk factor. ஸோ லாங் டேர்ம் ஸ்டீராய்டு intake எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்னால மோஸ்ட்லி அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குங்க, டெரிஃப்ராக்ட் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ரீகாம்பினன்ட் பேராதைராய்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் which is very effective. லைக் இன்சுலின் மாதிரி டெய்லி எடுக்கணும். ஃபார் கிட்டத்தட்ட 1 or 2 years எடுக்க வேண்டியிருக்கும். So he must undergo the bone mineral density test or DEXA scan or scan இருக்கு. அதுல டிகிரி ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிகிரி ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி ஆஸ்டியோபோரோட்டிக் மெடிகேஷன் எடுத்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மிக்க நன்றி. அடுத்த இன்னொரு கேள்வி,
ஒரு காலில் மட்டும் மூட்டு வலி வரும் பொழுது கால் மடக்க முடிவதில்லை, இதனால் முழங்கால் சதை இழுத்து பிடித்தது போன்ற வலி வருகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு காலில் மட்டும் வரலாம். ஒன்று, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கூட காமனா சேர்ந்து வர்றது வந்து மெனிஸ்கல் டேர். மெனிஸ்கஸ்ங்கிறது அந்த ஜவ்வு, 2 எலும்பு கடையில் இருக்கிற குஷன் ஜவ்வு, அதுல கிழிசல் இருக்கும். அது இருந்துச்சுன்னா டிப்பிக்கலா ஒரு காலில் மட்டும் வலி வரும், இழுத்து பிடிச்சிக்கும், லாக் ஆகும். இது இது வந்து விளையாட்டுல யூஸ்வலா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் சொல்லுவோம். மெனிஸ்கல் டேரை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் மட்டும் காரணம் கிடையாது. வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கும் இந்த மெனிஸ்கல் டேர் வரும். ஸோ அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கண்டுபிடிச்சு சரி பண்ணலாம். ஓகே ஓகே சொந்தங்களே, உங்களுடைய கேள்விகளுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா வந்து தகவல் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீங்க அதை தயவு செஞ்சு உங்க கேள்வி வரும்பொழுது அதை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட்டான ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கேபிஎன் குளோபல்ல இருக்கக்கூடிய திரு செலியன் அவர்களையோ அல்லது பழனியப்பன் மாரப்பன் அவர்களையோ அல்லது என்னையோ தொடர்பு கொள்ளலாம். அப்படி எங்களுடைய தொலைபேசி எண்கள் இல்லாதவர்கள் india@kbnglobal.org சாட்ல உங்களுக்கு நாங்க போடுறோம். india@kbnglobal.org அதை வந்து அந்த இமெயில் ஐடியில நீங்க உங்களுடைய தகவல்கள் தெரியப்படுத்தி என்னைக்கு நீங்க வந்து பார்க்க விரும்புறீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க இமெயில் மூலியமா அனுப்புனீங்கன்னா இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் உங்களுடைய தகவல்களை கொண்டு சேர்த்து அதன் மூலியமா நீங்க ஃபர்தரா நீங்க கம்யூனிகேட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நிறைய சொந்தங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இந்த கேள்விக்கு உண்டான பதில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ பிரைவேட் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க அதன் மூலியமா நீங்க இமெயில் அனுப்பிச்சிக்கலாம் அல்லது எங்களை தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். ஸோ அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, post psoriasis patient uric acid, what is possibility in this issue அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எனக்கு முழுசா தெரியல. சொரியாசிஸ் வந்து ஒரு ஸ்கின் டிசார்டருங்க. சொரியாசிஸ் வந்து ஸ்கின் வந்து ப்ராலிஃபரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்கின் செல்ஸ் வந்து டிவைட் ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸஸ் ஸ்கின் செல்ஸ் ஃபாஸ்டா டிவைட் ஆகுறதுனால பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த யூரிக் ஆசிட் வந்து அது மூட்ல போய் டெபாசிட் ஆகி ஜாயிண்ட் டேமேஜ் ஆகும். ஸோ சிவியர் சொரியாட்டிக், தட்ஸ் கால்ட் சொரியாட்டிக் ஆர்த்ரோபதி. அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரோபதி இல்லைன்னா சொரியாசிஸ்னால வர்ற மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் பாசிபிலிட்டி. பட் ஏர்லி ஸ்டேஜில் வந்து ப்ரிவென்ஷன், நம்ம ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா யூரிக் ஆசிட் கண்டென்ட் குறைக்கிறதுக்கு யூரிகோசூரிக் ட்ரக்ஸ் கொஞ்சம் இருக்கு. எலோபெரினால்னு ஒரு ட்ரக் இருக்கு, ஃபெபிக்ஸ்டாட்னு ஒரு ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா யூரிக் ஆசிட் பிளட் லெவலில் குறைஞ்சிரும், அது போய் மூட்டில் தங்காது. ஓரளவுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரோபதியில் அந்த யூரிக் ஆசிட்னால வர்ற பிரச்சனை குறைக்கலாம். பட் சொரியாசிஸ் ஆசிட் சம்டைம்ஸ் அசோசியேட்டட் வித் ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் பண்ண முடியும், வேற சாய்ஸ் இல்லை. ஓகே, தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி இயற்கை சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முடக்கற்றான் மூலிகையால் மூட்டு வலியை குறைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அதுல நாலேஜ் இல்லை. ஐ எம் அன் அலோபதிக் டாக்டர். கண்டிப்பா வந்து நிறைய பேர் சொல்றாங்கன்னா அதுல காரணம் இருக்கும். அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் முடக்கத்தான் தலைய. அதுல உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சுன்னா எந்த கெடுதலும் இல்லை. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆல் த அலோபதிக் மெடிசின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் இனிஷியலி வேர் இன்வென்டட் ஃப்ரம் ஆயுர்வேதிக் ஆர் அதர் நேச்சுரல் சோர்சஸ் தான். ஸோ அதனால அது வந்து நான் சரியான ஆள் இல்லை, நீங்க வேற டாக்டர் தான் கேட்கணும். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. தாராளமா யூஸ் பண்ணுங்க, அதுல கெடுதல் இல்லை. ஓகே, மிக்க நன்றி. அடுத்த ஒரு கேள்வி, அவருடைய மனைவி 43 வயது தான் ஆகிறது. அவங்களுக்கு வந்து லெக்ஸ்ல பர்னிங் சென்சேஷன் இருக்கு, நடக்கும் பொழுதோ உட்காரும் பொழுதோ ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கு. இதற்கு என்ன காரணம், உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஜெனரல் மெடிக்கல் ப்ராப்ளம். பட் நானும் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன் பர்னிங் சென்சேஷனோட. வைட்டமின் B1, B6, B12 நீங்க செக் பண்ணணும். சர்ப்ரைசிங்லி சம்டைம்ஸ் யூ ஃபைண்ட் இட் வெரி லோ. ஸோ கண்டிப்பா அந்த B1, B6, B12 செக் பண்ணுங்க. பிளஸ் நீங்க ஏதாச்சும் லாங் டேர்ம் மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தா உங்க டாக்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த மெடிசன் நான் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனைகள் சொல்லுங்க. சம்டைம்ஸ் மெடிசினால கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு ஜென்ரலா ஒரு கேபா பென்டின்ங்கிற ஒரு மாத்திரைகளை எல்லாருமே கொடுப்பாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நேச்சுரல் அமைனோ ஆசிட்.
அது 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 அதோட வடிவமான உள்ள மாத்திரை அது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். பட் கண்டிப்பா நியூரலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாத்திரைகள் எடுக்கணும்னா எடுத்துக்கங்க. பட் செக் யுவர் பிளட்ஸ். ஓகே, சொந்தங்களே தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுடைய விளக்கங்கள் மருத்துவரையா கொடுக்கும் பொழுது. அடுத்த ஒரு கேள்வி, வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் இந்த மூன்றுல எது நல்லது, எது எந்த வயதுல நம்ம செய்யலாம், நம்மளுடைய உடலை பேணி காப்பதற்கு இந்த மூன்று விஷயங்கள்ல எது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கேள்விதான் இது. சின்ன குழந்தைகளா இருந்தா எல்லாமே பண்ணலாம். யூ ஹேவ் டு ஜம்ப், யூ ஹேவ் டு ரன், யூ ஹேவ் டு டு வாட் எவர் யூ வாண்ட். அப்பதான் போன் ஸ்ட்ராங் ஆகும். போன் வந்து பேசிக்கலி வுல்ஃப்ஸ் லான்னு பிசிக்ஸ்ல இருக்கு. வுல்ஃப்ஸ் லா, ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன். சப்போஸ் if you keep on doing weightlifting, the muscles will become bigger because the form follows the function. Because for that function, the muscle needs to be bigger. If you do weightlifting, the bone have to be stronger, so the bone becomes stronger. So in the young age la idella பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம bone வந்து strong ஆகுது, muscles வந்து bulky ஆகுது, strong ஆகுது. So young age la no problem. As you grow old, if you have some kind of knee pain இருக்கு, not sure என்னால முடியலனா, don't go for இந்த மாதிரி jumping, high impact ஸ்போர்ட்ஸ்க்கு போகாதீங்க. Go for jogging. Jogging is best. Cycling, swimming இதெல்லாமே வந்து மைல்ட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு சூப்பரான எக்ஸசைஸ். And never stop exercising because you have arthritis. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ரெகுலரா விளையாடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் விளையாடாம ஏதாவது ஒரு அக்கேஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் போகும்பொழுது அந்த மாதிரி விளையாடும் பொழுது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வருவதற்கு என்ன காரணம், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வரும்பொழுது நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது அடிக்கடி நாங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தான். திடீர்னு ஏதாச்சும் ஒரு குரூப்பா ஒரு டூர் போவாங்க, அங்க போய் வாலிபால் விளையாடுவாங்க. விளையாண்டு வந்து நீ ட்விஸ்ட் ஆயிரும், நீ லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிரும். இதுக்கு என்ன காரணம்னா, மசில்ஸ் வந்து இப்போ ரெகுலர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, they will all do this warming up exercises. Without warm up, nobody can enter the ground. That's a dictum in sports. So when you warm up your muscles are ready to act. Immediate quick act பண்ணும், ஸ்ட்ராங்கா ஆக்ட் பண்ணும். ஸோ அது பண்ணாம எதுவுமே எக்ஸசைஸே பண்ணாம திடீர்னு போய் நீங்க ஒரு ட்விஸ்டிங் இன்ஜுரி வந்துச்சுன்னா, உங்க மசில்ஸ் ஆர் நாட் ரெடி டு ப்ரொடெக்ட் த ஜாயிண்ட். they will turn and you will injure the ligament. The reason உங்க क्वेश्चனுக்கு ஆன்சர் வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாம, ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாம ஒரு புதுசா ஒரு விளையாட்டு விளையாடுறது அது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட் வந்து ரன்னிங், ஜாகிங் இஸ் ஓகே, பிகாஸ் ரீசனபிளி we are all trained with that. பட் திடீர்னு போய் வாலிபாலோ ஒரு ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் வரக்கூடிய கபடி இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லிகமெண்ட் இன்ஜுரி வரதான் செய்யும். ஸோ வார்ம் அப், ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாம எந்த விளையாட்டுமே விளையாட முடியாது, விளையாடக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, முக்கியமான இந்த கேள்வி நிறைய சொந்தங்களுக்கு கண்டிப்பாக சென்றடையும் என்று நம்புகின்றோம். மருத்துவரையா சொன்னது போல எந்த ஒரு வார்ம் அப் இல்லாம நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் போறீங்கன்னா திடீர்னு இறங்கி வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸே இல்லாம நிறைய பேர் கணினி முன்னாடி, கம்ப்யூட்டர் முன்னாடி ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க. 2 வருஷம் 3 வருஷம் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங் எதுவுமே பண்ணாம திடீர்னு அந்த ஒரு எந்தூல போய் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தயவு கூர்ந்து மருத்துவர் ஐயா கூறிய இந்த வழிமுறையை பின்பற்றி ப்ரிகாஷன் அப்படின்ற ஒரு ஏரியாவை நீங்க ஃபாலோ பண்ண மாதிரி கேட்டுக்கொண்டு, அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐ எம் a DVT patient taking Acetrom daily. Is there any chance for osteoporosis? One more doubt, what is the recommended exercise for me? I am walking 5 to 6 kilometer every day. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. Yeah, Acetrom tend to produce osteoporosis long term. நீங்க இந்த deep vein thrombosis எடுக்கக்கூடிய Acetrom வந்து it's prone for osteoporosis. நீங்க கண்டிப்பா 4-5 கிலோமீட்டர் நடக்கிறீங்கன்னா சூப்பர், ப்ளீஸ் கண்டினியூ தட். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஆல்சோ டூ சம் வெயிட் ட்ரைனிங். டம்பல் எடுத்து பண்ணலாம், இல்லை சின்ன வெயிட் ட்ரைனிங்கான எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட், மைல்டு எக்யூப்மெண்ட் வீட்டில் வச்சுட்டு பண்ணுங்க. யூ நீட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஃபார் த ஹோல் பாடி. ஏன்னா ரன்னிங்ல மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா லெக் மசில்ஸ் மட்டும்தான் போகும், அப்பர் பாடிக்கு எக்ஸசைஸ் இருக்காது. ஸோ ஹோல் பாடிக்கு எக்ஸசைஸ் வர்ற மாதிரி நீங்களே டிவைஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். பிகாஸ் டிவிடி பேஷண்ட்ஸ் டென் டு டேக் அசிட்ரோம் ஃபார் 6 months, 1 year, சம்டைம்ஸ் ஈவன் மோர் தென் தட். ஸோ அதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க. ஓகே,
மிக்க நன்றி. அடுத்த இன்னொரு கேள்வி, 10 விரல்களிலும் all 10 fingers pain in middle joint only. Doctor gave only pain continuously after affecting the dengue fever 5 years ago அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெங்கு வந்ததுனால அவருக்கு 10 விரல்கள்ல பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. அதுக்கு உங்களோட ஆலோசனைகள் கேட்கிறேன். சிக்கன் குனியா டெங்குக்கு அப்புறங்க நிறைய பேருக்கு வந்து ருமட்டாய்டு மாதிரி, நாட் ருமட்டாய்டு மாதிரி மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது. அவங்களுக்கு வந்து சில பேருக்கு 2-3 இயர்ஸ் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. லைக் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி சம்டைம்ஸ் ஈவன் ஸ்டீராய்டு வரலாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து இதுல நிறைய சயின்டிஃபிக்கா போனோம்னு பார்த்தோம்னா டெங்கு வைரஸோட ஸ்ட்ரக்சரும் நம்ம மூட்டில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் கேப்சூலோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஆன்டிபாடி டெவலப் ஆகி அட்டாக் ஆகலாம், பாசிபிலிட்டி. ஸோ மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கணும். ஸோ இப்போ டெங்கு வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆன்டிபாடி உருவாயிருக்கும். சேம் ஆன்டிபாடி வில் அட்டாக் அவர் ஜாயிண்ட்ஸ், நார்மல் ஜாயிண்ட்ஸ். தட்ஸ் த ரீசன் ஃபார் பாசிபிள் ரீசன் ஃபார் டெங்குக்கு அப்புறம் மூட்டு வலி வர்றதுக்கான காரணம். அது நீங்க கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்தே தான் ஆகணும், சம்டைம்ஸ் 3-4 இயர்ஸ் எடுத்தே தான் ஆகணும். எங்களுடைய கலீக் ஒரு டாக்டர் கூட ஹேட் சிமிலர் ப்ராப்ளம். அவருக்கும் இதே மாதிரி டெங்குக்கு அப்புறம் சிவியர் ஜாயிண்ட் பெயின் வந்துருச்சு. பட் 1 இயருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, தென் ஹி பிகம் ஆல் ரைட். ஸோ வித் ட்ரீட்மெண்ட் யூ வில் பிகம் ஆல் ரைட். ஓகே. அடுத்த ஒரு கேள்வி வந்து இன்னும் டெப்தா நீங்க ஆல்ரெடி அதற்கு விளக்கம் கூறி இருக்கிறீர்கள், பட் இருந்தாலும் ஒருத்தர் டெப்தா கேட்டிருக்காரு. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் எந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும்? கால்சியம் நமக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க 40க்குள்ள நம்ம எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், எல்லா உணவு பழக்கங்களையும் 40க்குள்ள நம்ம டெவலப் பண்ணணும்னு. பட் அந்த மாதிரி சமயத்துல when we miss that bus, அதை நம்ம கடைபிடிக்க தவறிவிட்டால் 40ற்கு மேல என்ன வகையான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கொண்டு எந்த உணவுகளை உட்கொண்டால் நம்ம இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க சன்லைட்ல வாக்கிங் போங்க. தென் டைரி ப்ராடக்ட்ஸ், அதிக ஃபேட் இல்லாத மில்க்கு, அந்த மாதிரி கர்ட், இதுல எல்லாம் வந்து கால்சியம் இருக்கு. கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், முருங்கைக்கீரை, மற்ற நிறைய வகையை நம்ம கீரை, நம்ம வி ஆர் லக்கி இன் இந்தியா, நம்ம நிறைய கீரைகள் சாப்பிட முடியும். அதுல எல்லாமே கால்சியம் ரிச்சா இருக்கு. டோஃபுங்கிற ஒரு மெட்டீரியல்ல கால்சியம் இருக்கு. ஃபிஷ், சால்மன் ஃபிஷ்ஷோ இல்லை வேற எந்த ஃபிஷ்லையும் இருக்கு. ஸோ நிறைய ஃபுட் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய, சீப்பாக கிடைக்கக்கூடிய ஃபுட்லேயே கால்சியம் இருக்கு. பர்டிகுலர்லி கீரை வகைகள், டெய்லி கீரை சேர்த்துக்குங்க, யூல் பி ஆல் ரைட். ஓகே, மிக்க நன்றி. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. காலில் நரம்பு இழுத்து பிடிப்பது போல சில சமயங்களில் காலை அசைக்க முடியாத வலி வருகிறது. இது எதனால? இதுக்கும் போனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க சொல்ற சிம்டம் வந்து மோஸ்ட்லி மஸ்குலர் ஆர் நர்வ் ரிலேட்டட். மசில் ஸ்பாசமுக்கும் போனுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நிச்சயமா சம்மந்தம் இல்லை. அன்லெஸ் நீ ஜாயிண்ட்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மெனிஸ்கல் டேர் அது இருக்கலாம், அந்த ஜவ்வு கிழிஞ்சல் இருக்கலாம். பட் இவங்க சொல்றது வந்து மோஸ்ட்லி நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம். டிஸ்க் ப்ரலாப்ஸ்ல கூட இப்படி வரும். ஸ்பைன்ல இருக்கிற டிஸ்க் பல்ஜில், டிஸ்க் ப்ரலாப்ஸ்ல கூட இந்த இழுத்து பிடிக்கிற மாதிரி வரும். மிக்க நன்றி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்னோ ரீஜியன்ஸ்ல மெயினா வந்து சிகாகோல இருந்து நம்ம யூஎஸ்ல இருந்து நம்ம சொந்த ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. ஸ்னோ ரீஜியன்ஸ்ல எங்களுக்கு குறைந்த சன்லைட் தான் கிடைக்குது, ஏன்னா எங்களோட வின்டர் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காருங்க. டயட் தான். ஸோ உங்களுக்கு சால்மன் ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும் சிகாகோல, ஈஸியா சாப்பிட சொல்லுங்க. சால்மன் ஹேஸ் லாட் ஆஃப் கால்சியம் அண்ட் திஸ் திங். I'm sure they get green leafy vegetables, dairy products. அது போதும். சப்போஸ் சன்லைட் இல்லைன்னா ஃபுட்ல நம்ம இது பண்ணிக்கலாம், காம்பன்சேட் பண்ணிக்கலாம், தாராளம் பண்ணிக்கலாம். பிளஸ் எக்ஸசைசஸ். ஓகே, சொந்தங்கள், நீங்க திருப்பி ஒரே கேள்விகளை நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருக்கிறதுனால ரிப்பீட் பண்றீங்க. ஸோ நீங்க ரிப்பீட் பண்ற கேள்விகளை நான் கேட்கல, தயவு கூர்ந்து மன்னிக்கவும். ஏன்னா அந்த கேள்விகள் ஆல்ரெடி நம்ம கேட்டு நம்ம மருத்துவர் ஐயா வந்து அதற்குண்டான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த கேள்விகளை நான் தவிர்த்திருக்கிறேன். அதனால நீங்க திருப்பி ரீபோஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க இந்த காணொலி முடிந்ததுக்கு பிறகு நம்ம அப்லோட் பண்றதுக்கு அப்புறம் இந்த காணொலியில நீங்க மறுபடியும் யூடியூப்ல, கேபிஎன் குளோபல் யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு சொந்தம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. என்னன்னா, பெண்கள், அதாவது 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆபரேஷன் பண்ணுவதனால் அவர்களுடைய அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற ஆபரேஷன் எவ்வளவு காலத்திற்கு தாங்கும், அல்லது எந்த வயதில் பண்ணுனா அது முறையா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல கொஸ்டின் அது. பிகாஸ் ஆர்டிபிஷியல் ஜாயிண்ட்ங்கிறது வந்து நம்ம கிணத்துல ஒரு மோட்டர் வாங்கி ஃபிட் பண்ற மாதிரி, மோட்டர் ஓட 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 கொஞ்ச நாள்ல தேஞ்சு போகும், லைக் கொஞ்ச நாள் ஆகும்.
அது எப்படின்னாங்க, இப்ப ஒருத்தருக்கு இவ்வளவு நாள் தான் உங்க ஜாயிண்ட், புது ஆர்டிபிஷியல் ஜாயிண்ட் இவ்வளவு நாள் எக்ஸாக்ட்லா வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. பட் இஃப் யூ, பிகாஸ் தெர் ஆர் ரெஜிஸ்ட்ரிஸ், பெஸ்ட் ரெஜிஸ்ட்ரி வந்து ஸ்வீடிஷ் இன்டர்நேஷனல் ஸ்வீடிஷ் ரெஜிஸ்ட்ரி இன் ஸ்வீடன். They collect 2 lakhs people who undergone knee replacement and follow the 2 lakhs people. So most of them பாத்தீங்கன்னா 15 to 20 yearsக்கு அது நல்லா வேலை செய்யும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட். ஆஃப்டர் 20 years அது லூசனிங் வந்துச்சுன்னா திரும்ப ரிவிஷன் சர்ஜரி பண்ண வேண்டி வரும். So you can take it as 20 years period that you will be all right. Suppose if you are 60, that's the time you have to undergo this surgery, because 60 to 80 தான் நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. 80க்கு மேல சர்ஜரி இப்ப கடைசியா நம்ம ஒரு லேடி கூட காட்டணும், அது வேற வழி இல்லாம அந்த மாதிரி சர்ஜரி பண்றோம். ஸோ 80க்கு மேல சர்ஜரி பண்ணா யூ வில் பி ஆல் ரைட் அப் டு 95. பட் 60 இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஏஜ் we see lot of patients who undergo this surgery, so that they can have a pain-free, comfortable life for next 15 to 20 years. ஓகே, அடுத்தது முக்கியமா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பண்ணும் பொழுது அதனுடைய சக்சஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Any surgery has complications, like any surgery will have complications. Knee replacement complications ன்னு பாத்தீங்கன்னா 0.25%, 1 in 400 will get infection across the world, whether in America, England or India. That's a serious complications. அந்த காம்ப்ளிகேஷனை குறைக்கணும் அப்படின்னா the operation theater should be pakka. The operating team should be well versed. The surgeon should be well experienced. ஒரு fast flow of surgery, standard protocol இதெல்லாம் இருந்துச்சுன்னா the infection rate will be less. இந்தியால வந்து there are so many several centers which have this good setup, good outcome, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. நிறைய இடத்துல இருக்கு இந்தியால, தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ நல்ல சென்டர்ல வந்து டெஃபினட்டா திஸ் இன்ஃபெக்ஷன் காம்ப்ளிகேஷன் இஸ் லெஸ். அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ராங்கா இம்ப்ளான்ட் பண்றது, அந்த காம்பனன்ட் பொசிஷன் வந்து ஈச் அண்ட் 2-3 degrees டிவியேட் ஆனா கூட யூ வில் ஹேவ் பெயின். ஸோ அது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். இஃப் யூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி த ரிசல்ட்ஸ் வில் பி குட். இது எல்லாமே பர்ஃபெக்டா பண்றோம், ஸ்டில் கேன் இட் கோ ராங்? எஸ். 10 to 15% of patients will not be satisfied. அவங்களுக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம நார்மல் நீயோட கம்பேர் பண்ணுவாங்க. சம்திங் இஸ் நாட் ராங் டாக்டர், சம்திங் இஸ் ராங் டாக்டர், எனக்கு புரியலன்னா அதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 80% தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, 20% somehow they are not happy ன்னு போடுவாங்க. That's the same thing, but that percentage has come down now. இப்போ probably I would say 10% what we see in our practice, or 5 to 10% people will not be happy, but still they are better, but will not be happy. So generally பாத்தீங்கன்னா it is one of the most successful operations. Last millenniumல orthopedic surgeryல best surgery na total hip replacement. That's the only surgery which gave life and mobility to millions of people. So அந்த அளவுக்கு you can say it's a successful operation now, but proper center, properly done, it's a really good operation. ஓகே, அடுத்தது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி ஒரு சொந்தம் கேட்டிருக்காருங்க. இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல நிறைய வகைகள் சொல்றாங்க, இந்தியன் ப்ராடக்ட், அமெரிக்கன் ப்ராடக்ட், இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து எந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட், அல்லது 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட், அல்லது 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் நல்ல கொஸ்டின். ஒன்ஸ் நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன் அபவுட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அங்கே போடியத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 800 ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு பார்ட்டிசிபேட்டட். பேனல் வந்து கொஸ்டின் கேட்டாங்க, இஃப் யூ ஆர் அண்டர்கோயிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட், இஃப் யூ ஆர் அண்டர்கோயிங், எங்களை நீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்டர்கோ பண்ணீங்கன்னா விச் ஒன் வில் யூ ப்ரிஃபர்? குட் கம்பெனி லைக் ஸ்ட்ரைக்கர், ஜான்சன் ஜான்சன், ஜிம்மர், எக்ஸாக்டெக், இந்த மாதிரி மேஜர் கம்பெனிஸ், ஆல்மோஸ்ட் லைக் ஆடி, பென்ஸ், BMW, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்ஸ் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. பட் அதோட பேசிக் பிரின்சிபிள்ஸ், அந்த மெட்டலோட பேசிக் பிரின்சிபிள்ஸ், டிசைன் வந்து சேம் தான். ஒரு காருக்கு எப்படி 4 டயர் ஒரு ஸ்டீரிங் வீல் இருக்கும், மற்ற எல்லாம் என்ன வேணாலும் இருக்கலாம், பட் தட்ஸ் அ பேசிக் திங். அது மாதிரி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்லயும் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது.
மெட்டீரியலும் கிட்டத்தட்ட மாறாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பேட்டர்ன்ஸ் ரைட்ஸ் காண்டி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். The surgeon who is doing the surgery is most important person for knee replacement, number 1. Number 2, gold knee னு சொல்லுவாங்க. நான் இப்ப காட்ட போறேன் உங்களுக்கு. Can you see? பார்க்க முடியுதுங்க. எஸ். இது வந்து கோல்டு நீன்னு சொல்லி இப்ப புதுசா ப்ரோமோட் பண்றாங்க. பட் we won't advise because இதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. Any new knee replacement which is not in the market for more than 10-15 years, you should not undergo that. Somebody says this is cobalt chrome knee, standard across the world, it's being done millions of patients, it's very good. இதுல ஒரு கோட்டிங் போடுவாங்க, இந்த மாதிரி ஆக்சினியம் நீன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங். So this is in America they say this is 30 years knee. That means if you do this oxinium knee, the knee will last for 30 years. But we are not sure. We have been using for 15 years good, but 30 years can wait பண்ணி தான் சொல்லணும். So just because advertisement வந்து இந்த gold knee better, இந்த knee better, அந்த knee betterனா அது உண்மை கிடையாது. அதுக்கு வந்து நமக்கு எவிடன்ஸ் வேணும். 1000 knees பண்ணிருக்கணும். அந்த 1000 knees வந்து 15 years 20 years ஃபாலோ பண்ணிருக்கணும். அந்த ஃபாலோ அப்ல வந்து இது பெட்டர்னு சொல்லணும். அப்பதான் அது பெட்டர் ஒழிய சும்மா ஜஸ்ட் somebody want to promote as a business அது நிச்சயமா பெட்டர் கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்டான நீ இப்போ வந்து 4 கம்பெனி இருக்கு. ஜஸ்ட் ஜான்சன் ஜான்சன், ஸ்ட்ரைக்கர், ஜிம்மர், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் நீஸ் இருக்கு. தேர் ஆல் குட் நீஸ் பிகாஸ் தே ஹேவ் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் மோர் தென் 15 years. அப்படிதான் நீங்க பார்க்கணும். இதை சார்ந்த ஒரு தொடர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த டைட்டானியம் நீ அப்படின்றது புதுசா வருது, அதனுடைய விளக்கம் என்ன, அது ஆலோசனை, உங்களோட ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டைட்டானியம் நீ புதுசு இல்லைங்க, ரொம்ப நாளாவே இருக்கு. 15-20 years-ஆவே இருக்கு. ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, கோபால் குரோம் ஸ்டாண்டர்ட். டைட்டானியம் வந்து another கம்பெனி. டைட்டானியம் போட்டதுனால உடனே அது ரொம்ப சூப்பர் நீ எல்லாம் கிடையாது. பட் you can undergo titanium knee replacement, no problem. We do lot of titanium replacement. அது உடனே அது சூப்பர் நீ அப்படிலாம் கிடையாது. It's there for 15 years to 20 years இருக்கு. ஓகே. அடுத்ததாக முக்கியமா இன்னொரு கேள்வி நம்ம சொந்தம் கேட்டிருக்காருங்க. இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணினதுக்கு பிறகு அந்த பேஷண்ட் வந்து எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும், எந்த ஏரியால அவங்க ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Very good. They can do most of the activities except squatting, running and jumping. No running, no jumping, no squatting. They can go for walking, even jogging, mild sports like shuttle, mild sports they can do that. Car drive பண்ணலாம். வில்லேஜில் இருக்கவங்க ஈவன் டிராக்டர் எல்லாம் ஓட்டுறாங்க, புல்லட் பைக் எல்லாம் ஓட்டுறாங்க, சைக்கிள் எல்லாம் ஓட்டுறாங்க. ஸோ ஸ்குவாட்டிங், குத்த வச்சு உட்கார்றது சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும், அது வேண்டாம். வரப்பு வாய்க்கால தாண்ட வேண்டாம். விவசாயத்துல உள்ள இறங்கி ரொம்ப சேர்த்து இருக்கிற மண்ணுக்குள்ள போய் கால் வைக்க வேண்டாம். பிகாஸ் காலில் ஏதாவது புண்ணு வந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிரும். மற்றபடி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் தே கேன் டு. ஓகே. அடுத்த கேள்வி, அவங்க வந்து டிரைவ் பண்ணலாமா, ஸ்விம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ மருத்துவர் ஐயா வந்து அந்த கேள்வியை he has foreseen it and அதனுடைய பதில் தெரிவிச்சதுனால அடுத்த 4 கேள்வியை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு முக்கியமா அடுத்த ஒரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர்களோ அல்லது இந்த மாதிரி ரெகுலர் செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவர்களோ பழைய நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாதவர்கள் செய்யக்கூடிய அந்த எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாமா, இல்ல அவங்களுக்குன்னு தனியா ஏதாவது எக்ஸசைசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லைங்க. யூ கேன் சி ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தா அப்பர் பாடிக்கு நீங்க நார்மலா பண்ணலாம். அப்பர் பாடி எக்ஸசைஸ் யூ கேன் டூ, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். பட் இன் லோயர் பாடி ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங், மிட் ஸ்குவாட்டிங் இதெல்லாம் பண்ணலாம். பட் ஃபுல் ஸ்குவாட்டிங் பண்ண முடியாது. வெயிட் ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹெவி வெயிட் போட்டு பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஈக்குவலா பண்ண முடியாது. மேபி 50% ஆஃப் வாட் தி அதர் பீப்புள் டு யூ கேன் டூ. பட் யூ மஸ்ட் டூ எக்ஸசைஸ். ஓகே. சொந்தங்கள், நிறைய கேள்விகள் நீங்க வந்து இப்பதான் ஆர்வமாயி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நேரடி கேள்விகள் கேட்கக்கூடிய கால நேரத்தை நெருங்கிட்டதுனால கடைசியாக 2 கேள்விகள் மட்டும்.
நம்ம சொந்தங்கள் சார்பா நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் கேட்கிறேன். அதுல ஒருத்தர் ரொம்ப லாங் மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காருங்க. நான் அதை ஷார்ட் பண்ணிடுறேன். என்னுடைய வெயிட் 110 கிலோ. எனது இடது மூட்டு வலி அதிகமாக இருக்கின்றது. முழங்கால் பின்னாடியும் வலி அதிகமாக இருக்கின்றது. Have suffered from uric acid, febuxat 80 and vitamin B12 deficiency, and I put injection mecobalamin injection 1000 mcg weekly twice. உட்கார்ந்து எழுந்திருக்க முடியவில்லை. வலது முட்டிக்கு பின்புறம் வலி அதிகமாக இருக்கிறது. இதற்கு நான் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டுமா, என்ன ரெமெடிஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களோட அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்காரு. நான் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். பேசிக்கலி அவருக்கு வைட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு வைட்டமின் B12 இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு போல இருக்குங்க. அதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் B12 டெஃபிஷியன்சி வருதுன்னு பார்க்கணும். இஃப் இஸ் a vegetarian, yes, he is prone for B12 deficiency. If he's not a vegetarian, there are some diseases which can cause B12. அது கண்டிப்பா பார்க்கணும். blood checkup, clinical examination பண்ணாதான் சொல்ல முடியும். அவர் நேர்ல பார்க்கறது தான் நல்லது. ஓகே, கண்டிப்பாக. அடுத்த கேள்வி, என்னுடைய தந்தை 78 வயது ஆகின்றது. அவருக்கு வார்ன் அவுட் நீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வயதுல நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்றது அட்வைசபிளா? எந்த வயது வரைக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. Age is not a criteria because we have been doing patients between 80 and 90. Octogenarians நிறைய பண்றோம். If they are fit, cardiology fitness பார்ப்போம். அவங்க ஜெனரல் ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டு if the patient is fit, definitely பண்ணணும். இவங்களுக்கு தான் பெயின்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு தான் நல்ல ரிலீஃபும் கிடைக்கும். தாராளமா பண்ணலாம். ஏஜ் 78 is not a bar. ஓகே. ஸோ நிறைய சொந்தங்கள் பல விதமான கேள்விகள் வெவ்வேறு விஷயத்துல கேட்டிருந்தாலும் அதனுடைய மூல கரு, அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்க செல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் வந்து ஒரு 7-8 பேர் வந்து வெவ்வேறு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை நான் கம்பைல் பண்ணி இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் அது ஒரே கேள்வியா கொண்டு போற மாதிரி நான் கேட்கிறேன். அதாவது வயது அதிகமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை, அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலில் வீக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலரும், இன்னொரு சிலர் வந்து எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு காலில் வீக்கம் இருந்தது, நாங்க எக்ஸ்ரே எடுத்தோம், ஆனா எக்ஸ்ரே எடுத்தப்போ எலும்பு நல்லா இருக்குங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஆனா எலும்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு இன்னும் சிலரும், மற்றவர்கள் எனக்கு காலில் வீக்கம் இருக்கு, வலி இருக்கு, ஆனா நீ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இதற்கு என்ன காரணம், இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சொந்தங்களுக்காக உங்களுடைய விளக்கம். முன்னாடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம், பட் மறுபடியும் சொல்றேன். கால் வீக்கம் இருக்கு, பட் டாக்டர்ஸ் போனா எக்ஸ்ரே எடுத்துட்டு எலும்புல மிஸ்டேக் இல்லை, மூட்ல ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, அப்படி சொன்னா அதுக்கான காரணம் யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால மூட்டு வீக்கம் வரலாம். அந்த மெனிஸ்கல் டேர், ஜவ்வு கிழிஞ்சு போறதுனால மூட்டு வீக்கம் வரலாம். திரும்ப திரும்ப மூட்டு வீக்கம், வலி பயங்கரமா வரும். அது இல்லாம வேற மூட்டு வாதத்தோட ஆரம்ப கட்டமா இருக்கலாம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட ஆரம்ப கட்டமா இருக்கலாம். சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் சொல்றது, அந்த மாதிரி சில மெடிக்கல் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு, நான் எல்லாமே சொல்ல விரும்பல. இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வில் ஹேவ் நீ பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், எக்ஸ்ரே நார்மலா இருக்கும். அது நல்ல கிளினிஷியன்ட்ட காட்டினீங்கன்னா அவங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க, அதை சரி பண்ணுவாங்க. ஓகே, சொந்தங்கள், நீங்க வந்து நிறைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்டு இந்த காணொலி நிகழ்வுல 72 காணொலிகள் நம்ம பண்ணியிருக்கோம். 73வது இந்த ஆன்லைன் ஜூம் செஷன்ல இந்த அளவுக்கு கேள்விகள் நமக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை. ஸோ அந்த கேள்விகள் நீங்க கேட்கக்கூடிய அந்த விஷயத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலி எவ்வளவு வெற்றிகரமாக நம்ம சென்று நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு. மீண்டும் நிறைய கேள்விகள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பட் கண்டிப்பா சில கேள்விகள் பிரைவேட் கன்சல்டேஷன் நீங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை இந்த பொது தளத்துல கேட்க முடியாதுங்கிற காரணத்தினால நீங்க india@kbnglobal.org அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிய இமெயில் அட்ரஸை நான் உங்களுக்கு இந்த சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். நீங்க அது மூலியமா நீங்க உங்களுடைய இமெயில் பண்ணலாம், அல்லது நம்ம மருத்துவர் ஐயா வந்து KMCHல இருக்கிறதுனால நீங்க டைரக்டா அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி போய் பார்க்கறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம் அப்படின்ற கூறி, நிறைய நம்ம சொந்தங்கள் வந்து சேட் பாக்ஸ் வாயிலாக இந்த பிரசன்டேஷனோட இந்த காணொலி நிகழ்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த காணொலி மூலியமாக எங்களுக்கு தெரிய வந்து இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சொந்தங்களுக்கு இந்த காணொலி மூலியமாக விளக்கங்கள் கேட்கப்பட்டு அவர்கள் பலன் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி, நிறைய சொந்தங்கள் உங்களுடைய இந்த காணொலியை மிகவும் பாராட்டி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம மருத்துவர்கிட்ட இவ்வளவு நேரம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சிருக்காது அப்படின்னு பர்சனலாவே வாட்ஸ்அப்லையும் இந்த சேட் பாக்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நம்ம
இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு பிஸியான ஒரு மருத்துவராக இருந்தாலும் நம்ம சொந்தங்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல நமக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதற்காக நம் சொந்தங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிறியது, பட் இருந்தாலும் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை அவர்களுடைய உடல் நலம் நன்றாக பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல அனைத்து சொந்தங்களுக்கும் அவர்கள் இல்லத்திற்கே அல்லது அவர்கள் அலுவலகத்திற்கே இந்த விஷயங்களை கொண்டு சேர்த்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா நம்ம கடைசி இதுல நம்ம தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோங்க, வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கிடமிட்டு, இந்த மாதிரி நோய்கள் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். பர்டிகுலர்லி எக்ஸசைஸ் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யங் ஏஜ். சில்ட்ரன் நிறைய வெளியில விளையாட அனுமதிங்க, சன்லைட்ல எக்ஸ்போசர் கொடுங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் கிரேட்ஸ் மட்டும் போதாது, நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த யங் ஏஜ்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, வயசானாலும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி விஷயங்களை சரியா கவனிச்சு பெரிய லெவல்ல வியாதி முத்தி போகாம சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ல சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது எல்லாம் முடியல, எல்லாம் கடைசியா ரொம்ப மோசமாயிருச்சுன்னா நல்ல ஒரு தெளிவான ஒரு மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து, நிறைய நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், நல்ல மருத்துவமனை தேர்ந்தெடுத்து சரி பண்ணி கொடுங்க. இந்த 3 தான் நான் சொல்லுவேன். மிக்க நன்றி. இந்த காணொலியில இடம்பெற்ற அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனதார எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு நிறைய மனநிறைவா இருக்கு. பிகாஸ் நிறைய விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது, நிறைய சொந்தங்களை பார்க்க முடிஞ்சது, நிறைய நண்பர்கள் புதுசா எனக்கு கிடைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி, இந்த சம்பந்தமா யாருக்காச்சும் ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது இமெயில் பண்ணலாம். நான் ஃப்ரீயா டயத்துல ஐ வில் ரிப்ளை. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.